புதினா சாதம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. இந்த மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாட்டு இருக்கும். 1 கப்பு ஜீரக சம்பா அரிசி. இந்த கப்பு மெஷர்மெண்ட் 2 பேருக்கு தாராளமாக போதும். ஒரு 10-15 நிமிஷம் அப்படி ஊற வச்சுட்டு, புதினா ஒரு கைப்பிடி நிறையா எடுத்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி, 5-6 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகா, இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு, புதினாவையும் போட்டுட்டு, ஒரு 2 சொட்டு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம அரைச்சோம் அப்படின்னா நல்ல பச்சை கலராட்டு இருக்கும். சாதம் பண்ணுறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், ஸ்டார் அனீஸ், கேஷ்யூ நட் கொஞ்சம், ஒரு வெங்காயம், பாதி தக்காளி. இந்த கப்பு மெஷர்மெண்ட்டில் அரிசி எடுத்துருக்கனால 2 கப்பு தண்ணி எடுத்துருக்கிறேன். குக்கரில் 1 ஸ்பூன் நெய், கொஞ்சமாட்டு எண்ணெயும் போட்டுட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், ஸ்டார் அனீஸ், கேஷ்யூ நட் போட்டு லைட்டாக இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணதையும் போட்டுட்டு லைட்டாக இதை வதக்கலாம். கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டு வதக்கணும் அப்படின்னா வெங்காயம் சீக்கிரமாட்டு வதங்கி வந்துடும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமாட்டு குட்டி குட்டியாட்டு வெட்டி வச்சுருக்கக்கூடிய தக்காளி போட்டுட்டு, அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த புதினா பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் இந்த மிக்ஸியையும் அப்படியே கழுகி எடுத்துகிட்டேன் இந்த தண்ணியாட்டு. அதனால் பச்சை கலராட்டு இருக்குது. தண்ணியும் போட்டு அரிசி எப்போவுமே இந்த மாதிரி நம்ம வடித்து வச்சோன்னா தண்ணிக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். அப்படி இந்த அரிசியை அதில் போட்டுட்டு உப்பு டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. மூடி வச்சுட்டு ஒரு விசில் வச்சுட்டு அந்த விசில்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா சாதம் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நம்ம கீழ்ப்பாகமாக நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா சாதமும் நமக்கு உடையாமல் அழகாட்டு வரும். இது நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சாதம் இந்த புதினா ரைஸ் நான் சஞ்சயும் நானும் பிளாக் சேனல் சிஸ்டர்ட்டு படித்தது. அவங்க இதுக்கு சோயா மீல் மேக்கர் வச்சு அழகாக மீல் மேக்கர் 65 பண்ணியிருந்தாங்க. நான் எக் கிரேவி வச்சுருக்கிறேன்னா எக் கிரேவியில் எக் ரோஸ்ட் மாதிரி செய்திருக்கிறேன். இது லஞ்ச் பாக்ஸுக்கு இல்லைனா ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு வீட்லேயுமே நம்ம இது செய்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.